பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். நமக்கும் நாம் யூடியூபரும் கணித ஆசிரியருமான திரு சரவணன் மத்தியில் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம்ண்ணே. மீண்டும் ஒரு வணக்கத்தை வச்சுக்கிடுவோம். நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடும்போது தொடர்ச்சியாக ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் இந்த ஊராட்சி செயலாளர் காலி பணியிடங்கள் சம்மந்தமாக அரசாங்கம் அறிவிச்சா சொல்லுங்கள் வந்திருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவருக்கு பதில் சொல்லி ஓஞ்சு போனேன். கிட்டத்தட்ட நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். அது காரணம் என்னன்னா, இந்த ஊராட்சி செயலாளர் தான் மக்களோட நெருங்கிய தொடர்புடைய பணி, நெருங்கிய தொடர்புலையும் இருக்காங்க, தொடர்புள்ள பணியிலே இருக்காங்க. அந்த பணி மேலே அவருக்கு தீராத ஒரு காதலா என்னன்னு தெரியல. அவர் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு வருஷமாக கேட்டுட்டு இருந்தது. இப்போ நேற்று தான் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கம் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. இதோட விதிமுறைகள்லாம் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் என்ன, எத்தனை காலி பணியிடங்கள் எத்தனை மாவட்டங்களில் இருக்குது, இதைத்தான் நம்ம பேச போகிறோம். நம்ம சகோதரர் முதல்ல எத்தனை காலி பணியிடங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்குது? அதாவது 1483 காலி பணியிடம் வந்து மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. 1483 காலி பணியிடம். ஆமாம், அது நிரப்புறதுக்கு நோட்டிஃபிகேஷன். ஆமாம், நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 37 மாவட்டத்திற்கானது. 37 மாவட்டத்திற்குமே இருக்குது. ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த காலி பணியிடங்களை வந்து மாவட்ட வாரியாக வந்து அந்த இப்போ பொது பிரிவினருக்கு எத்தனை பேர் விண்ணப்பிக்கலாம், எஸ்சி எஸ்டினா எத்தனை பேருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த மாவட்ட வாரியான லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வரிசையாக வந்து நம்ம தொடர்ச்சி அடுத்தடுத்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ அரியலூரில் மொத்தம் வந்து 33 காலி பணியிடம் இருக்குது. அரியலூர் மாவட்டம். ஆமாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்துட்டு 7, பிசி முஸ்லீமுக்கு வந்துட்டு 1, ஜென்ரலுக்கு வந்துட்டு 10, எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு 7, அடுத்து எஸ்சிக்கு 5, எஸ்சி ஏக்கு வந்துட்டு 2, எஸ்டிக்கு 1, இப்படியாக 33 காலி பணியிடம் இருக்குது. ஆமா, இதுல வந்துட்டு பெண்களுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா 13 காலி பணியிடம் இதுல ஒதுக்கியிருக்காங்க. அதுல மிச்சம் 20 காலி பணியிடம் வந்துட்டு பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே உள்ளது அப்படிங்கிறது. ஆமா, இது வந்து அதிகமா பெண்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல மொத்தம் வந்துட்டு 52 காலி பணியிடம் இருக்கு. 52. அதுல ஆமா கூட இருக்குது. இதுல பிசிக்கு 13, பிசி முஸ்லீமுக்கு 2, ஜென்ரலுக்கு 16, எம்பிசி டிஎன்சிக்கு 10, எஸ்சிக்கு 8, எஸ்சி ஏக்கு 2, எஸ்டிக்கு 1. இதில் பெண்களுக்கு மட்டுமே இந்த காலி பணியிடங்களில் 17 இருக்குது. மற்ற அதர்ஸ் மொத்தமாக 2 பேருக்குமே சேர்த்து 35 காலி பணியிடம் இருக்குது செங்கல்பட்டில். அடுத்து கோயம்புத்தூரில் இதில் வந்துட்டு மொத்தம் காலி பணியிடம் 14. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு 4, பிசி முஸ்லீமுக்கு இதில் இல்லை, ஜென்ரலுக்கு 4, எம்பிசி டிஎன்சிக்கு 3, எஸ்சிக்கு 2, எஸ்சி ஏக்கு இங்கே இல்லை, எஸ்டிக்கு 1. இதில் பெண்களுக்கு வந்துட்டு 5 காலி பணியிடம் இருக்குது. பெண்களுக்கு ஆண்களுக்கு சேர்த்து 9 காலி பணியிடம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் மொத்தம் வந்துட்டு 37 காலி பணியிடம் இருக்குது. இதில் பிசிக்கு 9, பிசி முஸ்லீமுக்கு 2, ஜென்ரலுக்கு 13, எம்பிசி டிஎன்சிக்கு 7, எஸ்சிக்கு 5, எஸ்சி ஏக்கு 1. இதில் பெண்களுக்கு மட்டுமே 11 காலி பணியிடம் ஒதுக்கியிருக்காங்க. 2 பேருக்கும் சேர்த்து 26 காலி பணியிடம் வந்து இதில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் 21 காலி பணியிடம் இருக்குது. இதில் பிசிக்கு வந்துட்டு 5, பிசி முஸ்லீமுக்கு 1, ஜென்ரலுக்கு 7, எம்பிசி டிஎன்சிக்கு 5, எஸ்சிக்கு 2, எஸ்சி ஏக்கு 1. இதில் பெண்களுக்கு மட்டும் 8 காலி பணியிடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு மொத்தமாக வந்துட்டு 13 காலி பணியிடம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் 39 காலி பணியிடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த 39ல் பிசிக்கு வந்துட்டு 10, பிசி முஸ்லீமுக்கு 1, ஜென்ரலுக்கு வந்துட்டு 12, எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு 8, எஸ்சிக்கு வந்துட்டு 5, எஸ்சி ஏக்கு 2, எஸ்டிக்கு 1. இதில் பெண்களுக்கு மட்டும் 12 காலி பணியிடம் ஒதுக்கியிருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு 27 காமனாக ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து ஈரோடை பொறுத்த வரைக்கும் 26 காலி பணியிடம் இருக்குது. ஆமாம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கு 7, பிசி முஸ்லீமுக்கு 1, ஜென்ரலுக்கு 8, எம்பிசி டிஎன்சிக்கு 5, எஸ்சிக்கு 3,
SCAக்கு 1, STக்கு 1, பெண்களுக்கு 7 காலி பணியிடம் ஒதுக்கி இருக்கிறாங்க. காமன் 19. அடுத்து வந்து ஆமா கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 33 காலி பணியிடம் கொடுத்திருக்காங்க. அந்த 33ல பிசிக்கு 8, பிசி முஸ்லிமுக்கு 1, ஜெனரலுக்கு 10, MBC TNCக்கு 7, SCக்கு 5, SCAக்கு 2. இதுல பெண்களுக்கு வந்துட்டு 12, STக்கு இடம் இல்ல. இதுல 12 காலியிடம் வந்துட்டு பெண்களுக்கு, பொதுவா 21 காலி பணியிடம். அடுத்து காஞ்சிபுரம், இதுக்கு வந்துட்டு 55 காலி பணியிடம் மொத்தமா இருக்குது காஞ்சிபுரத்துல. இதுல பிசிக்கு வந்துட்டு 14, பிசி முஸ்லிம்க்கு 2, ஜெனரலுக்கு 17, MBC TNCக்கு 11, SCக்கு 8, SCAக்கு 2, STக்கு 1. இதுல பெண்களுக்கு மட்டும் இதுல 17 காலி பணியிடம் ஒதுக்கி இருக்காங்க. பொதுவா 38. ஆமா. அடுத்து கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 30 காலி பணியிடம். இதுல வந்துட்டு பிசிக்கு 8, பிசி முஸ்லிமுக்கு 1, ஜெனரலுக்கு 9, MBC TNCக்கு 6, SCக்கு 5, SCAக்கு 1, STக்கு இல்ல. மொத்தம் பெண்களுக்கு மட்டும் 11 காலி பணியிடம். பொதுவா வந்துட்டு 19. ஆமா. அடுத்து கரூரை பொறுத்த வரைக்கும் 32 காலி பணியிடம். இதுல வந்துட்டு பிசிக்கு 7, பிசி முஸ்லிம்க்கு 2, ஜெனரலுக்கு 10, MBC TNCக்கு 7, SCக்கு 5, SCAக்கு 1, STக்கு இதுல இல்ல. பெண்களுக்கு 10 காலி பணியிடம் இருக்குது. காமனா 22 இருக்கு. மொத்தம் 32. ஆமா 32. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டு 50 காலி பணியிடம் இருக்குது. அதுல வந்துட்டு பிசிக்கு 13, பிசி முஸ்லிமுக்கு 1, ஜெனரலுக்கு 14, MBC TNCக்கு வந்துட்டு 10, SCக்கு 7, SCAக்கு 2, அடுத்து STக்கு 1. இதுல 15 பேரு பெண்களுக்கு, 35 காமன். மொத்தம் 50 காலி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் 69 காலி இடம் இருக்குது. இதுல வந்துட்டு ஆமா பிசிக்கு வந்துட்டு 17, பிசி முஸ்லிமுக்கு 3, ஜெனரலா 21, MBC TNCக்கு 14, SCக்கு 10, SCAக்கு 3, STக்கு 1. பெண்களுக்கு 21 இடம் ஒதுக்கி இருக்காங்க. காமனா 48 இடம். மொத்தம் 69. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை. இந்த மயிலாடுதுறையில 31 காலி இடம் இருக்குது. இந்த 31 காலி இடத்துல பிசிக்கு 8, PCMக்கு 1, ஜெனரலுக்கு 10, MBC TNCக்கு 6, SCக்கு 5, SCAக்கு 1, STக்கு இல்ல. 12 காலியிடம் பெண்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுல 19 காமனா இருக்குது. மொத்தம் 31 இடம் காலி பணியிடம். ஆமா. அடுத்து நாகப்பட்டினம், அதுக்கு வந்துட்டு எத்தனை காலியிடம் இருக்குன்னா 18 காலியிடம் இருக்குது. அதுல பிசி 4, PCM 1, ஜெனரல் 5, MBC TNC 5, SC 3, SCA இல்ல, ST இல்ல. பெண்களுக்கு மட்டும் 6, பொதுவா 12. மொத்தம் 18. அடுத்து நாமக்கலை பொறுத்த வரைக்கும் 33 காலியிடம். அதுல வந்துட்டு பிசிக்கு 9, PCMக்கு 1, ஜெனரலுக்கு 10, MBC TNC 6, SC 5, SCA 1, ST 1. பெண்களுக்கு மட்டும் பொதுவா 23. 33. அடுத்து பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் 16 காலியிடம். 16ல பிசி 4, PCM 1, ஜெனரல் 3, MBC TNC 4, SC 3, SCA 1, ST இல்ல. பெண்களுக்கு 6, காமனா 10. மொத்தம் 16. அடுத்து புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 83 காலியிடம் இருக்குது. புதுக்கோட்டையில் இதுல பிசி புதுக்கோட்டையா? ஆமா புதுக்கோட்டை. பிசி 21, PCM 3, ஜெனரல் 25, MBC TNC 17, SC 13, SCA 3, ST 1. பெண்களுக்கு மட்டும் 26. ஆமா. பொதுப்பிரிவு 57. ஆமா. பொதுவா காமனா 83 இடம். ஆமா 83 மொத்தம். அடுத்து வந்துட்டு ராமநாதபுரம் 17 இடம் இருக்கு. அதுல பிசி 5, PCM 1, ஜெனரல் 5, MBC TNC 3, SC 2, SCA 1, STக்கு இல்ல. பெண்களுக்கு 6 இடம். காமனா 11 இடம். ஓகே. மொத்தம் 17. ஆமா. இது ராமநாடு தான் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ராணிப்பேட்டை அடுத்து ராணிப்பேட்டையில வந்து 31 இடம் இருக்குது. அதுல பிசி 8, PCM 1, ஜெனரல் 10,
எம்பிசி டிஎன்சி 6, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, எஸ்டி இல்ல பெண்களுக்கு மட்டும் 12 இடம், காமனா 19, மொத்தம் 31. சேலம் சேலத்தை பொறுத்த வரைக்கும் 54 இடம், 54 இடம். இதுல எது பிசி 14, பிசி எம் 2, ஜெனரல் 17, எம்பிசி டிஎன்சி 11, எஸ்சி 8, எஸ்சிஏ 2, எஸ்டி இல்ல பெண்களுக்கு மட்டும் 15 இடம், காமனா 39, மொத்தம் 54. அடுத்து சிவகங்கை 51 இடம் இருக்குது. அதுல பிசி 13, பிசி எம் 2, ஜெனரல் 16, எம்பிசி டிஎன்சி 10, எஸ்சி 8, எஸ்சிஏ 1, எஸ்டி 1, பெண்களுக்கு மட்டும் காமனா 15, பெண்களுக்கு மட்டும் 15, காமனா 36, மொத்தம் 57 இடம். அடுத்து தென்காசி 36 இடம் இருக்குது. இதுல பிசி 9, பிசி எம் 1, ஜெனரல் 11, எம்பிசி டிஎன்சி 7, எஸ்சி 6, எஸ்சிஏ 2, காமனா சாரி எஸ்டி இல்ல, எஸ்டி இல்ல பெண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு 11 இடம், காமனா 25. ஓகே, மொத்தம் 36 இடம். அடுத்து வந்து தஞ்சாவூர். இதுதான் வந்துட்டு இருக்கிறதுலயே அதிகமான வேகன்சி இருக்குது. 91 வேகன்சி, 91 இடம் தஞ்சாவூர். ஆமா. இதுல பிசி 23, பிசி எம் 3, ஜெனரல் 28, எம்பிசி டிஎன்சி 18, எஸ்சி 15, எஸ்சிஏ 3, எஸ்டி 1, பெண்களுக்கு மட்டும் 26 இடம், காமனா 65, ஆக மொத்தம் 91 இடம். ஆமா. அதுக்கு அடுத்து தேனி 20 இடம். அதுல பிசி 5, பிசிஎம் 1, ஜெனரல் 5, எம்பிசி டிஎன்சி 4, எஸ்சி 4, எஸ்சிஏ 1, எஸ்டி இல்ல பெண்களுக்கு மட்டும் 8 இடம், காமனா 12, மொத்தம் 20 இடம். நீலகிரி 9 இடம் தான். இதுதான் ரொம்ப கம்மி. சின்ன மாவட்டம் தானே. ஆமா, நம்ம ராம்நாடு நினைச்சேன். சின்ன மாவட்டம். பிசி 2, பிசிஎம் இல்ல ஜெனரல் 3, எம்பிசி டிஎன்சி 2, எஸ்சி 2, எஸ்சிஏயும் எஸ்டி இல்ல. அதுல பெண்களுக்கு 2 இடம், காமன் 7, மொத்தம் 9. அடுத்து தூத்துக்குடி 32 இடம். ஓகே. அதுல பிசி 7, பிசிஎம் 1, ஜெனரல் 9, எம்பிசி டிஎன்சி 7, எஸ்சி 5, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. இதுல பெண்களுக்கு 12 இடம், காமனா 20 இடம், மொத்தம் 32. அடுத்து திருச்சிராப்பள்ளி 72 இடம், 12. ஓகே. அதுல பிசி 18, பிசிஎம் 9, சாரி 3. அடுத்து ஜெனரல் 22, எம்பிசி டிஎன்சி 15, எஸ்சி 11, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. பெண்களுக்கு அதுல 22 இடம் ஒதுக்கியிருக்காங்க. 50 காமன் 50, மொத்தம் 72 இடம். 72. அடுத்து திருநெல்வேலி 24 வேகன்சி. அந்த 24ல பிசி 7, பிசிஎம் 1, ஜெனரல் 6, எம்பிசி டிஎன்சி 5, எஸ்சி 4, எஸ்சிஏ 1, எஸ்டி இல்ல. அதுல பெண்களுக்கு ஒதுக்கீடு காமனா 16, மொத்தம் 24. அடுத்து திருப்பத்தூர் அதுக்கு 24 இடம் தான் வேகன்சி. அதுல பிசி 7, பிசிஎம் 1, ஜெனரல் 6, எம்பிசி டிஎன்சி 5, எஸ்சி 4, எஸ்சிஏ 1, எஸ்டி இல்ல. பெண்களுக்கு மட்டும் 9 இடம். அதுல காமனா 15, மொத்தம் 24. அடுத்து திருப்பூர் 19 இடம் இருக்குது. அதுல எஸ்சி சாரி பிசி 7, பிசிஎம் இல்ல 0, ஜெனரல் 5, எம்பிசி டிஎன்சி 3, எஸ்சி 3, எஸ்சிஏ 0, எஸ்டி 1. இதுல பெண்களுக்கு 7 இடம், காமனா 12, மொத்தம் 19. அடுத்து வந்துட்டு திருவள்ளூர் 88 இடம். இதுல பிசி 23, பிசிஎம் 3, ஜெனரல் 27, எம்பிசி டிஎன்சி 18, எஸ்சி 14, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. இதுல பெண்களுக்கான 27 இடம், காமனா 61, மொத்தம் 88. திருவண்ணாமலை 69 இடம் இருக்குது. அதுல வந்துட்டு பிசி 18, பிசிஎம் 2, ஜெனரல் 21, எம்பிசி டிஎன்சி 14, எஸ்சி 11, எஸ்சிஏ 2, எஸ்டி 1. இதுல பெண்களுக்கான ஒதுக்கீடு 15, காமனா 54, ஆக மொத்தம் 69 இடம். அடுத்து திருவாரூர் 38 இடம். அதுல பிசி 11, பிசிஎம் 1, ஜெனரல் 12, எம்பிசி டிஎன்சி 7, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, எஸ்டி 1. இதுல பெண்களுக்கான 13 இடம், காமனா 25, ஆக மொத்தம் 38. அடுத்து வேலூர் 26, பிசி 7, பிசிஎம் 1, ஜெனரல் 7, எம்பிசி டிஎன்சி 5, எஸ்சி 5, எஸ்டி 1.
சாரி SCA 1, ST 0, பெண்களுக்கு இதில் ஒதுக்கீடு 10, காமனா 16, மொத்தம் 26 இடம். அடுத்து விழுப்புரம் 60 இடம் இருக்குது. இதுல PC 16, PCM 2, ஜெனரல் 17, MBC TNC 11, SC 9, SCA 4, ST 1. இதுல பெண்களுக்கு ஒதுக்கீடு 15 இடம், காமனா 45, மொத்தம் 60. அடுத்து விருதுநகர் 50 இடம் இதுக்கு காலி இடம் இருக்குது. இதுல PC 13, PCM 1, ஜெனரல் 16, MBC TNC 11, SC 6, SCA 2, ST 1. இதுல பெண்களுக்கான உள்ஒதுக்கீடு 14, காமனா 36. இப்படியாக மொத்தம் 50 இடம் 37. இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வாசிச்சிருக்கோம். இதை ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ நீண்ட வாசிக்கிறோம்னா இந்த ஜாப் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டாக சொல்லப்படுது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இவ்வளோ விலாவரியாக வந்து நாங்கள் வாசிச்சிருக்கோம். உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் லிஸ்ட்டு படிக்காமலே. ஆனால் அதே சமயத்தில் லிஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பிடிஎஃப்பையும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் இந்த வேக்கன்சி இருக்குது, மாவட்ட வாரியாக இவ்வளவு இருக்குது. இப்போ இருக்கிறவொடனே இப்போ வெப்சைட்டில் உள்ளே போயிடுறாங்க, TNRTC வெப்சைட்டில் உள்ளே போயிடுறாங்க. போன உடனே அப்ளைங்கிறத கொடுத்து உடனே அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே தனியாக வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான விளம்பரம் கொடுப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு மாவட்டமும் தனியாக நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க. அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மாவட்டத்தில் விடுறாங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பேப்பரில் வருமோ அப்படின்லாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த வெப்சைட்லேயே நம்ம போனோம்னா அந்த ஊர வளர்ச்சி வெப்சைட்லேயே போனோம்னா அதுலேயே வந்துட்டு மேலே ஃபஸ்ட்டே வந்துட்டு இருக்கும் விளம்பரம் அப்படின்னு இருக்கு. அதை டச் பண்ணி உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா விளம்பரம் இருந்தால் அதை டச் பண்ணோன்னே உங்களோட முதல்ல உள்ளே போனோன்னே மாவட்டத்தை கேட்கும். நீங்கள் மாவட்டத்தை கொடுத்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணுங்கிற அந்த எண்ணத்துக்கே போகணும். அதுதான், ஏன்னா ஆர்வ கோளாறுல போய் விண்ணப்பிக்கணும் போயிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த பணமும் திரும்ப வராது. ஆமா, அது ஏற்றுக்கொள்ளவும் பணமும் மாட்டாது. இப்போ விண்ணப்பிக்கிறதுக்கான ரூல் விதிமுறை, அதாவது அதை ஏன் சொல்றோம்னா அதற்கான வழிமுறையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது விண்ணப்பதாரர்கள் வந்து இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டங்களால் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும். அப்ப விளம்பரங்கள் இருந்தா தான். இப்ப திருவண்ணாமலை எல்லாம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க, மாவட்டம் கொடுத்துருக்காங்க. மாவட்டத்தை பார்த்து எங்க மாவட்டத்தில் வரல, அதனால நாங்க விண்ணப்பிக்க முடியாது. விரிவான விளம்பரம் குறிப்பிடப்பட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்ப தொடரவும். இல்லை இந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்குமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க காமனா. அது என்னங்கிறத நாங்கள் சொல்றோம். அடுத்து, ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது. அல்லது அது வேறு எதுக்காவது எடுத்து வைக்கலாம்னா அப்படிலாம் இல்லை. நீங்க கரெக்டா நீங்க பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் வந்து தவறா கொடுத்துட்டேன் காசை கொடுங்கணும் வாய்ப்பு இல்லை. கட்டினா அதனால நல்லா அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அனைத்து விண்ணப்பதாரர்கள் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாகவும் இருக்கும். அப்போ அந்த தேதி எப்போங்கிறத அதில் சொல்லியிருக்காங்களோ அதைப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதனால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவழி ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறது. நீங்க ஆன்லைன்ல தான் அதை விண்ணப்பிக்க. ஆமா, அதை பார்த்துக்கங்க. அடுத்து, விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்துக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். நம்ம எப்படி சிவகங்கையில போய் விண்ணப்பிக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நீ வந்துட்டு ராம்நாட்டில் ஒண்ணு, சிவகங்கையில் ஒண்ணு, விருதுநகர்ல ஒண்ணு, புதுக்கோட்டையில் ஒண்ணு, நம்ம பக்கத்து மாவட்டங்கள் நம்ம விண்ணப்பிச்சு வைப்போமே. ஒரு மாவட்டம் அதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுவும் உங்களுடைய மாவட்டமாக இருந்தா நல்லது. அதுல இந்த சொல்ல போன கேட்டகரி சொல்லியிருந்தோம்ல,
பிசி எம்பிசி எஸ்டி எஸ்சி இந்த கேட்டகரிக்குள்ள நீங்க இருந்து விண்ணப்பிக்கணும். ஆமா, விண்ணப்பிச்சுட்டு அப்புறம் அதையும் சொல்லிட்டாங்க, விண்ணப்பங்கள் ஆட்சேர்ப்பு தேர்வு நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவர். அப்படி வந்துட்டு நீங்க தகுதியே இல்லாம என்ன வயது இதோ இல்ல வந்துட்டு இந்த தகுதி எதுவுமே இல்லாம அதை வந்துட்டு அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிவிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பது விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஏதாவது தவறு இருந்தா அது குற்ற நடவடிக்கை, அது வந்துட்டு பாயும் அப்படிங்கிறத இதுல சொல்லி இருக்கிறாங்க. இந்த அறிவிப்புமே வந்து இது இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, 7 விதிமுறைகள். இதையும் கூட நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துறோம். விண்ணப்பிக்க வயசு எவ்வளவு கட்டணம், எப்படி விண்ணப்பிக்கிறது, அதுக்கான என்ன ரூல் அப்படின்னு ஒரு 2-3 பேஜில் வந்து வெளியிட்டிருக்காங்க அரசாங்கம். ஸோ அதை தான் வந்து இப்போ சகோதரர் வந்து சொல்ல போகிறாங்க. இப்போ எல்லாருக்குமே பொதுவாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இல்லையா, காமனாக இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்குலாம் விண்ணப்பிக்கிறீங்க, அதே நடைமுறை தான் இதில். இப்போ நீங்கள் கிராம உதவியாளருக்கு அடுத்து வந்துட்டு ரேஷன் விண்ணப்பிக்கும் போது அந்த இது வந்துட்டு 35 வயசுனா 35க்கு மேலே உள்ளவர்கள்லாம் விண்ணப்பிக்க முடியாத சூழ்நிலாம் இருந்ததா சொன்னாங்க. ஏன்னா ஆன்லைனில் அது வரமாட்டேங்குது. பட் இங்கே வந்துட்டு அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொது பிரிவுக்கு வந்துட்டு 32 வயசு 18லேருந்து 32 வயசு 32 பொது பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். அதே வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு 34 வயது வரைக்கும் 18லேருந்து 34 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதே ஆதி திராவிடர் அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு வந்துட்டு 18லேருந்து 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு இப்போ இந்த இருக்காங்க இல்லையா பொது பிரிவு, பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர் இந்த பிரிவில் இருக்காங்க இல்லையா, இதில் அந்த அதிகபட்ச வயது எதுவோ அதில் இருந்து 10 வருஷம் அவங்களுக்கு 47, 32னா 42, 34னா 44 அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிக்கு. இதே முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் பொது பிரிவினருக்கு வந்துட்டு 50 வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். மற்ற பிரிவினருக்கு வந்துட்டு 55 வயது வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன சுழற்சி விவரங்களை வந்துட்டு அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி தான். எப்படி இப்போ பிசி எம்பிசி டிஎன்சி அண்ட் எஸ்சி எஸ்டிங்கிறது இல்லையா, அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் அந்த இன சுழற்சியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அவ்வளோதான் கல்வி தகுதி. சரி, இது விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணங்கள், விண்ணப்ப கட்டணம் வந்துட்டு பொது பிரிவினருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வந்துட்டு 100 ரூபாய். அதை அப்ளை பண்ணும்போது ஆமாம். மற்ற பழங்குடியினர் இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், பட்டியல் இனத்தவங்களா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு வந்துட்டு 50 ரூபாய் பாதி கட்டணம். ஆமாம், இதுதான் வந்துட்டு விண்ணப்ப கட்டணங்கிறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்ப கட்டாய தமிழ் மொழி படிச்சிருக்கணும். அது வந்துட்டு என்னன்னா விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படித்திருக்க வேண்டும். தமிழ் வழி கல்வி. ஆமா, அது தமிழ் வழிகள்லாம் இப்ப மெட்ரிகுலேஷன்ல படிச்சிருப்பீங்க, அது பலருக்கு தோணலாம். ஆனா அதுல தமிழ் மொழி படிச்சிருக்கணும். அதுல வந்துட்டு அந்த மொழிக்கு மாற்று மொழியா நீங்க தெலுங்கையோ ஹிந்தியோ எடுத்து பண்ணிட்டா உருதோ அப்படி தமிழ் இருக்கணும். அதை சொல்லியிருக்காங்க. இது கடைசி நாள் எப்ப விண்ணப்பிக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/11/2025 நவம்பர் 9/11/2022 கடைசி நாள். அது வரைக்கும் அந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நீங்க விண்ணப்பிக்கும் போது என்னன்னா உங்களுடைய விளம்பரங்கள் உங்க மாவட்டத்துல வந்திருக்குதா அப்படிங்கிறத அதை செக் பண்ணிட்டு அதுல கூட சில நேரங்கள்ல கடைசி தேதிகளாம் கூட உங்களுடைய உங்களுக்கு ஸ்கிரீன்ல வேணா அந்த பேஜ் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். நீங்க அந்த விளம்பரங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களை உள்ளே போனோன்னா முதல்ல உங்களோட மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுரா அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் அப்ளை ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான விதிமுறைகள் உங்களுக்கு தெரியல, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் அப்ளைங் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோஆர்டினேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிற ஒரு 14 பேஜ் வந்து அதில் இருக்குது. அதை கூட பிடிஎஃபாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் 151 இப்போ உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கடுத்து என்ன ரிலீஜியன்ஸ், உங்களோட கேஸ்ட், இதெல்லாம் வந்துட்டு அதிலே இருக்கு. கிளிக் பண்றது தான். டிசபிலிட்டி அந்த டிசபிலிட்டி இந்த ரெட் கலர் மார்க் போட்டுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் அதில் அந்த கேஸ்ட் மட்டும் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் டச் பண்ணுறது தான்.
செலக்ட் பண்ணுறது தான். பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டு, அடுத்து வந்துட்டு வேறு உங்களை ஏதாவது ஒரு இப்போ பெண்கள் வந்துட்டு இப்போ கைமேல இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு கடைசியில் ஃபீஸை கட்டிடுவோம். ஆமாம், நீங்கள் எந்த கம்யூனிட்டின்னு தெரியறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் கட்டாயம். ஆமாம், ஏன்னா நீங்கள் இந்த இதில் வந்து அவங்க எல்லாமே அதில் பிடிஎஃபாகவே டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் வந்து தற்போதைய நடைமுறை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஃபுல் பிடிஎஃப் நாங்கள் வாட்சது எல்லாமே நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க. இந்த ஊரகத்தோட இணையதள முகவரியும் கூட, அந்த லிங்க்கும் கூட நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் போய் தேட முடியல பிரதர் அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை போய் டச் பண்ணாலும் நேரடியாக அந்த பேஜுக்கு நீங்கள் போயிட முடியும். இந்த வாய்ப்புகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிறீங்க. ரெண்டாவது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஊராட்சி செயலாளர் ஆகணுங்கிற கனவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சகோதரருடைய சேனல் நமக்குள் நாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து இது போன்ற நல்ல வீடியோக்களை உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வெளியிட காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி உறவுகளே.